பாளையங்கோட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் சையது சம்சு சுல்தான் நெல்லை சந்திப்பு பகுதியில் பிரச்சாரம் செய்தார். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக சையது சம்சு சுல்தான் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். நெல்லை சந்திப்பு மதுரை ரோடு பகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் தச்சை கிழக்கு பகுதி செயலாளர் சிந்து முருகன், முன்னாள் மண்டல தலைவர் தச்சை மாதவர் ராமானுஜம், பேரவை மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன், நெய்க்கடை மணி, 43வது வார்டு வட்ட செயலாளர் ஜெகநாதன், 54வது வார்டு வட்ட செயலாளர் சின்னத்துரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் வேட்பாளர் கூறும்போது, பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிட இந்த எளிய தொண்டனுக்கு வாய்ப்பளித்த புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், நெல்லை மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேச ராஜாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாளை தொகுதி மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். நான் வெற்றி பெற்றால் பாளை தொகுதியில் உள்ள அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்ய சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு என்னை புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை வேட்பாளராக போட்டியிட அறிவித்துள்ளார். திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சையன் கணேசராஜா அவர்களின் பரிந்துரையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் கணேசராஜா அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆட்சியில் இதுவரை நிறைவேற்றாத கிடப்பில் போடப்பட்ட அனைத்து திட்டங்களையும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன், அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டங்கள், கிடப்பில் போட்ட அனைத்து திட்டங்களும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும். தூர்வாரப்படாத பாளையங்கால்வாய், கிடப்பில் போடப்பட்ட கன்னிமார்குளம் பூங்கா, இது போன்ற பல திட்டங்களை நாங்கள் அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக அது நிறைவேற்றி தரப்படும். மாற்றம் இந்த பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை இந்த தடவை கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் சிறப்பான மாற்றமாக இருக்கும். அது இந்த மக்களின் நம்பிக்கையாகவும் அதன் வெளிப்பாடாகவும் நாங்கள் நடந்து கொள்வோம். ஒண்ணுமே செய்யல. அதை எனக்கு நீங்க வாக்களித்தால் கண்டிப்பாக அந்த ஆமா, இந்த இளம் வயதில் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் கடந்த ஆட்சியில் செய்யாத திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஒரு மக்களுக்கு அதிருப்தி வந்துருச்சு. கடந்த ஆட்சியில எம்எல்ஏ ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துட்டு, அந்த மனநிலை கூடிய விரைவில் ஏப்ரல் 23 நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அது வெளிப்படும். ஆகவே பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலையில் வாக்களித்து பெரும்பான்மையான வெற்றியை தரும்படி நான் அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.